முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் சத்யாதேவி, திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமானவர்கள் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். என் சார்பாக எங்கள் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துவது ஒண்ணுதான், தொடர்ந்து களத்துல நாங்க தனியா மட்டும்தான் போரிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை அப்படின்னு வெற்று விளம்பர இலவச தேர்தல் அறிக்கை அப்படின்னு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கை மட்டும்தான் தமிழகத்தோட எதிர்கால திட்டமிடல், தமிழர்களோட இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்களோட வளர்ச்சிக்கான ஒரு திட்டமா இருக்கு. அதனால தேர்தல் அறிக்கையிலேயே அவர்களோட தோல்வி பயம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இலவசங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் எங்கள் கட்சி உறவுகளோடு மாட்டு வண்டியில தான் போய் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, உழவு தொழில் தான் பிரதான தொழில். உழவு இல்லையில் இந்த உயிர்கள் யாவருமே இல்லை. அதை முன்னிறுத்துறதுக்காக இயற்கை சார்ந்த, சூழலியல் சார்ந்த ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் முன்னெடுக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை மக்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக தான் இப்படி ஒரு அடையாளமாக, தனித்துவமாக நாம் தமிழர் கட்சி அனைத்திலும் தனித்துவம், இதிலும் தனித்துவம் என்று வேட்புமனு தாக்கல் செய்ய போய்கிட்டு இருக்கோம். மாட்டு வண்டியோட வேற என்ன ஏற்கலப்பை கொண்டு போறாங்க? ஏற்கலப்பை எங்களோட உழவர்களோட அடையாளமான ஆடு, மாடு, அதுகளோட எங்க கட்சி உறவுகளோட தான் போறோம். இதெல்லாம் கொண்டு போறதுக்கான நோக்கம் என்ன? இப்பதானே சொன்னேன், உழவு தான் மறுபடியும் இந்த உழுவார் உலகத்தாருக்கு அச்சாணி அப்படின்னு ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் உணவு சாப்பிட்டா மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் நம்ம விவசாயியோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த விவசாயியோட நேரடியோ இல்லை மறைமுகமாகவோ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நம்ம தொடர்பில் இருக்கோம். அந்த விவசாயிகளோட நலனுக்காக, அந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக இந்த ஆளுகின்ற அரசு எதுவுமே செய்யவில்லை. நாம் தமிழர் கட்சி எங்களின் கட்சியின் சின்னமாகவே ஏற்கலப்பை விவசாய சின்னத்தை முன்னிலைப்படுத்தி விவசாயிகளின் மேம்பட்ட வாழ்க்கைக்காக தொடர்ந்து களத்தில் தனித்துவமாக போராடி கொண்டிருப்பதால் விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் இன்னைக்கு ஏறாக முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதியில் களம் எப்படி இருக்கு? 4 முறை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. புதுசாக கட்சிகள் வந்திருக்கு. திமுக, அதிமுக எதிர்கட்சிகள் போன தடவையாச்சும் கூட்டணி கட்சிகள் பண்ணாங்க. இந்த வட்டம் பலம் பொருந்த கட்சிகளே போட்டியிடுது. எப்படி இருக்கு கள சூழ்நிலை? அதை பற்றி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா ராஜன் செல்லப்பா அவர்கள் மீண்டும் அதிமுக சார்பாக களம் காண்றாரு. கடந்த 5 ஆண்டுலேயே அவர் எதுவுமே செய்யலை. அது எதற்காக அப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொகுதியில் பரப்புரை மேற்கொள்கிறோம். அவர் இருக்கக்கூடிய பசுமலை பகுதியிலேயே இன்னைக்கும் பாதாள சாக்கடை திட்டம், அவர் குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. அது மாதிரி தொகுதி முழுக்க பாதாள சாக்கடை திட்டம் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கூட செய்யலை. அடிப்படை வசதி கட்டமைப்புகள் சரியாக செய்யப்படலை. மக்கள் அவர் எங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிருப்தியில் தான் இருக்காங்க. திமுகவோட வேட்பாளராக களம் காண்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கிருத்திகா தங்கப்பாண்டியன் மேலே ஏற்கனவே அவர் கணவர் மேலேயும் சரி, அவங்க மேலேயும் சரி, ஊழல் வழக்கும் சரி, பல வழக்குகள் இருக்கு. ஏன் ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு வேட்பாளரை மறுபடியும் திமுக அறிமுக வேட்பாளராக இந்த தொகுதியில் களம் காண்றாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க இந்த தொகுதியில் களம் காண்றாங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளாக திமுக உழைத்த இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரும் இங்கே களம் காண்றதுக்கு இல்லையா? அப்போ கோடிகளுக்காக தான் இங்கே சீட்டு ஒதுக்கப்படுது அப்படின்றது அவங்களோட வேட்பாளர் தேர்வுலேருந்தே தெளிவாகுது. அதுக்கப்புறமா தாவேகால இருந்து அண்ணன் நிர்மல்குமார் நிற்கிறாங்க. அவங்களும் இந்த மண்ணின் மைந்தர் கிடையாது. இப்போ இந்த மண்ணின் மகளாக இதே பகுதியில் பிறந்து, இதே பகுதியில் வாழ்ந்து, இதே பகுதியில் மக்களுக்காகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடர்ந்து மக்கள் பணியாக செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகளாக நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக கள போராட்டத்தில் பணி செய்து கொண்டிருக்கோம். மண்ணின் மகளாக மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்ற ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒவ்வொரு மக்களையும் வீடு வீடாக சென்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதும் போல அந்த மாற்றம் ஏமாற்றமாக இருக்காது. இந்த முறை அது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அப்படின்றத, அந்த மாற்றம் திருப்பரங்குன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு வைலேஷன் தான் பண்ணக்கூடாது.
சரி, இப்ப நீங்க மேல ஏறி ஒரு போட்டோ பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு பின்னாடி நாயக விடுதலை போரில் சிக்குண்டு உயிரிழந்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் மகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிர் ஈந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி ஏற்போம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீதும் உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி. விழிமூடி துகில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழும். உறுதி, உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டியெழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிறுவோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. கரெக்ட், இதான் கரெக்ட். மெதுவா போட்டு, மெதுவா போட்டு. முதல்ல வந்து அவங்கள வர அப்புறம் முன்னால நிறுத்து. நில்லுங்கண்ணே, சின்னத்தை விடுங்கண்ணே, கொஞ்சம் நில்லுங்கண்ணே. சின்னங்கப்பா, சின்னத்தை வரட்டுங்கப்பா. ஏற்கலப்ப வாங்க, ஏற்கலப்ப வாங்க. நில்லுங்க. ஆடு, ஆடு, அந்த ஆடு ஆடு இங்க பின்னாடி முன்னாடி போயிருங்க, தள்ளி போயிருங்க, தள்ளி போயிருங்க. அப்ப சொல்லியாச்சு. கொண்டு போனோம்னா அது கோபால் போதும் இப்படியே பிடிச்சு பின்னால போனாச்சா சரியா? ஏற்கனவே போய் ஆடு வரட்டும், ஆடு வரட்டும். தெரியாது அண்ணே. அசோகையா அப்படியே நில்லுங்க ஐயா, நில்லுங்க. அண்ணே நில்லுங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. முன்னாடி போங்க. முடிஞ்சு வச்சு
ஏற்கலப்பா ஏற்கலப்பா அப்படியே போங்க பின்னாடி போங்க அவ்வளவுதான் அந்த குமாரன் இந்த இருக்காரு குமாரன் இந்த இருக்காரு குமாரன் அந்த ஆதார் கார்டு ஒரிஜினல்
முடியாது, பெருமையான விஷயம் கிடையாது. கொஞ்சம் உள்ள போகாது. அது வரை நடந்து போயிட்டு அப்படியே இல்ல அங்க போனா முடிஞ்சிச்சு 100 மீட்டருக்கு அப்புறம் நம்ம யாரும் போக முடியாது. அந்த பேரிகேட் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம யாரும் போக முடியாது. 4 பேர் தான் போகணும். இல்லண்ணே அந்த பேக்குள்ள வச்சு அப்படியா வீட்டுக்காரங்க இருக்கு கையில தான் இருக்கு.
அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முன்மொழிபவர் ஒருத்தர் இருந்தா போதும். இப்ப நானே 4 வேட்புமனு தாக்கல் செய்ய போறேன். அப்ப 4 பேர் என்னை அங்கீகரிக்கப்படாத கட்சினா ஒரு நபரை 10 பேர் முன்மொழியணும். நாங்க யாரையும் எங்களுக்கு லீகல் ஒப்பீனியனுக்கு எங்களோட லாயர் இப்பதான் வண்டி வேணான்ட்டாங்க. நம்ம அப்புறம் போய் கேட்டோம், கலக்கு போட்டுக்கோங்க. நான் போய் சொன்னேன், மறுபடியும் வண்டி சரி அலோடுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலயும் தடங்கல் பண்ணா எப்படி? சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. இவ்வளவு பண்ணீங்கன்னா மக்களுக்காக உழைக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க சார். படிச்ச பிள்ளையிலேயே இப்படி கோடி கோடியா நிக்கிறவன் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். இப்ப கீர்த்தி தங்கப்பாண்டியன் வந்தா விடுவாங்கல்ல. அவங்க வந்த உடனே விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது. ஆமா. கேண்டிடேட் இருக்காங்க சார். கொஞ்சம் பேசுங்க சார். இருக்காங்க கேண்டிடேட். இந்தாங்க மேடம், நீங்க பேசுங்க. 4 வேட்புமனு கொடுக்கலாமா? ஆனா உங்களோட 4 பேர் மட்டும் தான். 4 வேட்புமனு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில 4 வேட்புமனு போட்டிருக்காங்க. அவங்க 4 பேர் அவங்க வந்து முன்மொழிகிறவங்களே 4 பேர் இருக்காங்க சார். வேற வேட்புமனுல 4 பேர் வேற ஆளு. ஹலோ, ஆமா 4 தாக்கல் பண்றோம். அந்த 4 முன்மொழிவர்களும் வரணும் இல்லைங்க, அதான் கேட்குறோம். அவங்களே வேணான்றாங்க. தேவையில்லைன்ட்டாங்க. நான் மட்டும் தான் பேசுறேன். முன்மொழியாக வேட்புமனு தாக்கல் எப்படி சார்? சொல்லுங்க சார். முன்மொழிகிறவங்க தான் வர சார். இப்ப அப்ப எத்தனை பேர் அலோ பண்ணட்டும்? ஒரு கேண்டிடேட்டோட 4 பேர் இதுக்கு. சரிங்க. 4 பேர் வரணும். அப்ப எக்ஸ்ட்ரா 4 பேர் வரணும். கரெக்டுங்களா சார்? உள்ளுக்குள்ள 5 பேர் தான் இருக்கணும். ரைட், ஓகே. ரைட், ஓகே சார். இப்ப நீங்க ஒரு கேண்டிடேட் 4 பிளஸ் அந்த மனுக்கு ஒரு 4 பேர். இப்ப நான் வெரிஃபை பண்றேன் இல்லீங்களா? நீங்க 4 ஃபைல் பண்றீங்கன்னா எங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ப்ரொசீஜர். இப்ப நீங்க 1 and 4 ஃபர்ஸ்ட் போயிடுங்க. அடுத்த 4 பேர் உள்ள வாங்க. முன்னாடி எத்தனை பேர்? 4 பேர். அந்த 4 பேர் முன்மொழி வேற அவங்க முன்ன போயிட்டாங்க. அப்படியா? 4 பேர். ஹலோ, அது போ வருது வரட்டும். அவங்க இருங்கன்னு சொல்லும் போது அவங்க போய் போடுமா ஒரு ஆள் 2 ஆள் தான் உள்ள போறாங்க. இருந்தாலும் ஒரு மரியாதை